வெல்கம் டு சென்னை அகாடமி. ஓகே, தமிழ் இதே பார்த்துருப்பீங்க. இது ஒரு இந்து சமய அறநிலைத்துறை தேர்வை எழுத போறவங்களுக்கான ஒரு சின்ன வீடியோ தான். ஓகேங்களா, நீங்க பார்த்துருப்பீங்க. டிஸ்பிளே என்ன எத்தனை நாளுக்கு இருக்குது? 6 days to go இந்து சமய அறநிலைத்துறை தேர்வு. ஓகே, இன்னும் 6 நாட்கள் இருக்கு. ஓகே, சாட்டர்டே அதுக்கப்புறம் சண்டே 2 எக்ஸாமுக்கும் எல்லாருமே மேக்ஸிமம் 2 எக்ஸாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஃபர்ஸ்ட் குரூப் 2 லெவலுக்கு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கும், ரெண்டாவது சண்டே நடக்கக்கூடிய எக்ஸாம் பார்த்துக்கிட்டீங்கன்னா 10th லெவலுக்கு இருக்க போகுது. ஓகே, அப்போ அதிகபட்சம் நிறைய பேர் இதுக்குன்னு தயாராகிறவங்க இருப்பீங்க. ஓகே, அவங்களுக்கு கன்ஃபார்ம் ஒரு ஹேண்ட்ஸ் ஆஃப் கூட, அது போக ரொம்ப ரொம்ப மிக ஆல் த பெஸ்ட். ஓகே, அவங்க தனியா அதுக்கும் ப்ரிப்பேர் ஆயிருப்பீங்க. அந்த எக்ஸாமுக்காக வெயிட் பண்ணி படிக்கிறவங்க வேற. ஓகே, அவங்களோட கேட்டகரி வேற. அவங்க இதுக்கு படிக்க போறீங்க, அது ரிவிஷன் பண்றீங்க, தமிழ் அப்புறம் ஜிஎஸ் படிக்க போறீங்க. ஓகே, நிறைய பேர் பார்த்துட்டீங்கன்னா ஓகே 25 ஏஜ் அபோவ்னால சும்மா நம்ம இந்த எக்ஸாம் எழுதி பார்ப்போமே. ஓகே, நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பேப்பர் அந்த இந்து சமயம் சைவம் வைணவம் அந்த பேப்பர் சுத்தமா படிச்சிருக்க மாட்டீங்க. வெறும் இந்த பேப்பரை மட்டும் தமிழும் ஜிஎஸ் மட்டும் வச்சு எழுதி பார்க்கலாம்னு சொல்லிட்டு சும்மா நிறைய பேர் அப்ளை பண்ணியிருப்பீங்க. அவங்க இந்த 6 நாட்கள் என்ன செய்யணும் அதை பத்தி தான் ஒரு சின்னதா ஒரு வீடியோ. ஓகே ஓகே இப்போ எண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 6 days இருக்குது. இந்த 6 நாட்கள் ஓகே 6 days இருக்குது. அப்போ இது வரைக்கும் அந்த சைவம் வைணவம் டாபிக்கை டச் பண்ணி கொஞ்சமா ஏதாவது எழுதி நோட்ஸ் எடுத்து வச்சீங்கன்னா அதை நீங்க தனியா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகே, எனிவே அதை நான் சுத்தமா படிக்கல சார், இது சும்மா தான் எழுதி பார்க்க போறேன். ஓகேவா, அதனால இங்க என்ன பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 பேப்பருக்கும் என்ன இது அப்படி பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஓகேவா, அதான் நீங்க இருக்கிற எல்லா கொஸ்டினையும் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துருங்க. அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்துக்கிட்டீங்கன்னா நீங்க பண்ண வேண்டிய விஷயம் நம்மளுடைய ஜெனரல் தமிழ் பிளஸ் ஜிஎஸ் பிளஸ் மேக்ஸ் இவ்வளவு இருக்குது. ஓகேங்களா, அதாவது மத்தியானம் நம்ம எழுதக்கூடிய அடுத்து 2வது எழுதக்கூடிய பேப்பர் தான். ஓகே, சைவம் வைணவம் பேப்பரை தவிர. அப்போ ஜெனரல் தமிழ் ஆல்ரெடி நம்ம குரூப் 4க்கு குரூப் 2க்கு என்ன படிச்சோமோ அதுதான் எழுத போறோம். அதனால நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா புதுசா படிக்கணும் தேவையில்லை, ஆல்ரெடி படிச்சு வச்சதை இந்த 6 நாட்கள் தமிழை தரவா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா, தரவா ரிவிஷன் பண்ணுங்க. ரிவிஷன் பண்றது என்னைய பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் பண்ணுங்க. 10th இருந்து வாங்க. ஓகேங்களா, 10th இருந்து பின்னாடி வாங்க. ஃபர்ஸ்ட் 10th முடிங்க, அதுக்கப்புறம் 9th முடிங்க, அதுக்கப்புறம் 8th முடிங்க. இந்த மாதிரி ரிவர்ஸா போங்க. ஓகேங்களா, எது தமிழ் படிக்கிறது. ஓகே, இப்போ தமிழ் ஓரளவுக்கு 10th 9th 8th முடிச்சிட்டீங்கன்னா கொஞ்சம் ஜிஎஸ் டச் பண்ணுங்க. வேணாம் ஜிஎஸ் வேணாம், அதுக்கு முன்னாடி மேக்ஸ். கண்டிப்பா மேக்ஸ் எல்லாரும் போட்டிருப்போம். சின்னதா ஏன் போட்டிருப்போம், இருந்தாலும் பேக் இவ்வளவு இந்த ஒரு 2 மாசம் 1 மாசம் நம்ம அப்படியே லேக்கா இருப்போம். ஜூலை தான் எக்ஸாம் எழுதணும், இப்போ ஆகஸ்ட் தான் முடிஞ்சு செப்டம்பர் 4ஆம் தேதிக்கிட்டே வந்துடுச்சு. அப்போ இந்த ஒரு மாசம் மேக்ஸ் நம்ம டச் பண்ணிருக்கவே மாட்டோம். மேபி குரூப் 1 படிக்கிறவங்க இருந்தால் மேபி டெஸ்ட் சீரிஸ் ஏதாவது போட்டீங்கன்னா டச் பண்ணிருக்கலாம். மேற்படி நம்ம மேக்ஸ் டச் பண்ணிருக்கவே மாட்டோம். இருந்தாலும் அதை ஒரு நாளைக்கு ஒரு டாபிக்கா எடுத்து ரைட்டா ஒரு ரிவிஷன் மாதிரி பண்ணிக்கோங்க. ஓகே, மேக்ஸ் ஜஸ்ட் ரிவிஷன். அதுக்கப்புறம் சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மட்டும் படிச்சு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் மென்சுரேஷன் இருக்கக்கூடிய ஃபார்முலாஸ், அப்புறம் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இந்த மாதிரி சின்ன சின்ன ஃபார்முலாஸ் மட்டும் மேக்ஸ்ல பார்த்துக்கோங்க. ஜிஎஸ்ல நான் சொல்றதை மட்டும் படிச்சுக்கோ. ஓகேங்களா, ஜிஎஸ்ல யூனிட் 8 ஓகேவா, அது இலக்கியம் டாபிக் படிச்சு முடிச்சாச்சு. இந்த ஜஸ்டிஸ் பார்ட்டி இந்த மாதிரி விஷயங்கள் யூனிட் 8ல படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் நேரா பாலிட்டி வந்துருங்க. ஓகே, யூனிட் 5 பாலிட்டியை ரிவிஷன் பண்ணுங்க. ஓகே, பாலிட்டியை ரிவிஷன் நான் படிக்கவே சொல்றேன், ரிவிஷன். ஓகே, அதுக்கப்புறம் இன்கேஸ் டைம் இருக்கிற பட்சத்துல நீ என்ன வாங்க அப்படின்னா யூனிட் 4 and 7 இதுக்கு வாங்க. ஓகேங்களா, நீங்க ஒமிட் பண்ண வேண்டியது எந்த யூனிட் நான் சொல்லிடுறேன். 3rd யூனிட் கொஞ்சம் ஒமிட் பண்ணிருக்கு. முடிஞ்சா 10th புக்கை லைட்டா ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, நம்ம ஆல்ரெடி இந்த குரூப் 2 வீடியோ போட்டிருந்தோம். எந்த யூனிட்ல எந்தெந்த செலக்டிவா படிக்கணுமோ அதை மட்டும் லைட்டா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகேங்களா, ஜிஎஸ்க்கு நேரா 75 கொஸ்டின் தான், ஆனா அது நிறைய படிக்க வேண்டியது இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க இதெல்லாம் படிச்சு முடிச்சிட்டு அப்புறம் ஜிஎஸ்க்கு வாங்க. எந்த 6 நாட்கள் நீங்க செய்ய வேண்டியது இந்த விஷயங்கள் தான். ஓகே, அதை தவிர நீங்க சைவம் வைணவம் இந்த 2 விஷயத்தையும் படிச்சிருந்தீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க அதையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, இதுதான் நீங்க செய்ய வேண்டியது. சும்மா எழுதினாலும் ஏதாவது கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிருந்தீங்கன்னா தான் ஒரு பேப்பர்ல ஓகே ஒரு பேப்பர்ல 300 மார்க் கேட்கிறாங்க. ஓகே, ஒரே ஒரு பேப்பர்ல, அதாவது இந்த ஜிஎஸ் இதுவும் சேர்த்து 300 மார்க் கேட்கிறாங்க. அப்ப அந்த 300 மார்க்ல நம்மளால ஓகே, அதாவது நம்மளால ஒரு 200 ஆஃப்டர் குறைந்தபட்சம் நான் சொல்றேன் ஒரு 250க்கு மேல எடுக்க முடிகிற அளவுக்கு நீங்க படிச்சுக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. ஓகே, 200 கொஸ்டின்ல நம்ம குரூப் 4க்கே நம்மளால 150 டச் பண்ண முடியுது. 150 160 தான் டச் பண்ணிருக்கீங்க. அப்போ இந்த தேர்வுக்கு அதை விட நம்ம கொஞ்சம் எஃபர்ட் போட்டு படிச்சிருந்தோம்னா ஒரு 170க்கு மேல டச் பண்ணலாம். ஓகேங்களா, 170க்கு மேல டச் பண்ணி
கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஓகேங்களா? 300 மார்க்குங்கிற விஷயத்துல. ஓகே, அடுத்து எனிவே இதெல்லாம் முடிஞ்சது. இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க செய்ய வேண்டியது, ஓகேங்களா? இப்போ நீங்க செய்ய வேண்டியது வேற என்ன விஷயங்கள் இருக்குன்னா, இந்த ஜெனரல் தமிழ் ரிவிஷன் பண்றீங்க, ஜிஎஸ் அப்புறம் மேக்ஸ், இவ்வளவுதான். சைவம் வைணவம் படிச்சா மட்டும் டச் பண்ணுங்க. அதுலயும் நம்ம யூனிட் 8ல படிக்கக்கூடிய அந்த திருமொழிகள், அப்புறம் நாயன்மார்க்கு 4000 திவ்ய பிரபந்தம், இந்த மாதிரி விஷயங்கள் லைட்டா டச் ஆயிக்கும். 1 2 3 கொஸ்டின் வரும். ஆனா அது வந்து கடல் மாதிரி படிக்க போய்கிட்டே இருக்கும். அதனால இது வரைக்கும் படிக்கலன்னா விட்டுருங்க தயவு செஞ்சு. இது இனிமேல் இருந்து 6 நாள் எதுவும் படிக்காதீங்க. இந்த ஒரு விஷயத்த பண்ணுங்க. நம்ம ரிசல்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? அப்போ நீங்க வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த 6 நாட்கள் கரண்ட் அஃபேர்ஸ், ஓகே அதை நான் சொல்ல மாட்டேன். கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம ஆல்ரெடி குரூப் 4 குரூப் 2க்கு படிச்ச விஷயத்த வந்து ரிவிஷன் பண்ணுங்க. போதும், புதுசா எதுவும் படிக்காதீங்க. ஏன் அப்படி நான் புதுசா படிக்கணும்னு சொல்றேன்னா, டைம் இல்லை. ஓகே, நமக்கு இது ரிவிஷன் பண்றதுக்கே டைம் சரியா போயிடும். ஓகேங்களா? இப்போ இந்த 6 நாட்களை சும்மா எழுதினாலும் கொஞ்சம் பயனுள்ளதா எழுதுங்க, அவ்வளவுதான் சொல்றது. ஓகேவா? அதுக்காக தான். ஆனா இது நிறைய பேர் நம்ம வந்து அப்ளை பண்ணிருக்க மாட்டோம். அப்ளை பண்றவங்க நல்லபடியா எழுதுங்க. எக்ஸாம் வென்யூ, ஓகே, எங்க ஹால் டிக்கெட் எல்லாம் வந்துடுச்சு, ஹால் டிக்கெட் வெளியே வந்துருச்சு, எங்க வென்யூ வந்துருக்குது, அந்த பிளேயர்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. காலை மாலை 2 வேளையும் எக்ஸாம் இருக்குது. அப்போ கண்டினியூஸா நீங்க எழுதணும். அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்க வந்து அதுக்கேற்ற மாதிரி வென்யூ எங்க செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.